வணக்கம் என் இனிய உறவுகளே. சங்க பாடல்களை அறிவோம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் குறுந்தொகையின் 2வது பாடல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குறுந்தொகையிலே உள்ள 400 பாடல்களும் 400 காதல் கதைகளை சொல்லும். அந்த ஒவ்வொரு பாடலும் தனித்தனி காதல் கதைதான். இளமனதின் உளவியலை படம் வரைந்து காட்டும் அந்த பாடல்கள் நாமும் பார்த்து ரசித்து இன்புறலாம். அந்த வாய்ப்பு நமக்கு பல பேருக்கு கிடைக்கவில்லை. அதனை கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். அன்பு மட்டுமல்ல, அதனோடு அறமும் சேர்ந்ததுதான் நமது சங்க இலக்கியங்கள். அது சரி, இந்த காலத்திலே கூட நாம் காதல் என்றால் ஏதோ கெட்ட வார்த்தை போல நாம் அலறுகிறோம். சிலர் அலறுகின்றார்கள். ஆனால் நம் முந்தைய தமிழ் மண்ணிலே காதலை இயல்பாக பார்த்து இயற்கையோடு இணைந்து காதலித்து இன்புற்றனர். இதனை நம்ம அந்த காலத்து பாடல்களை பார்க்கும்போது தெரிஞ்சிக்க முடியுது. அந்த பாட்டை ஒவ்வொன்றும் பார்க்கும்போதும் அப்படியே அந்த இயற்கையோடு அந்த காதலும் இணைகின்ற போது அதனை எவ்வளவு அழகாக ரசித்து பாடலாக வடித்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற போது பெருமிதமும் செம்மாந்த உணர்வும் நம்முள் வந்து போவது இயல்புதான். சரி, நான் பாட்டுக்கு வருகிறேன். குறுந்தொகையின் 2வது பாடல் தலைவன் பேசுவதாக அமைந்த பாடல். இதனை எழுதியவர் இறையனார் என்ற புலவர். இந்த காதல் காட்சி நடைபெறுகின்ற இடம் மரங்கள் அடர்ந்த மலைக்குன்று. சுற்றிலும் செடி கொடிகள், மரங்கள், பூக்களை சொரிந்து கொண்டிருக்கின்றன. அங்கே பூத்திருக்கும் மலர்களிலே தேன் குடிக்க வண்டுகள் வருகின்றன, ரீங்காரமிடுகின்றன. நாம் பார்க்கின்ற இந்த வண்டினை போல இந்த இடத்திலே இளைஞன் தன்னுடைய காதலியை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றான். அவளும் அவனோடு அமர்ந்திருக்கின்றாள். பக்கத்தில் இருக்கும் காதலியை மகிழ்விக்க வேண்டுமென்றால் பாராட்டினால்தானே நடக்கும். உடனே சுற்றுமுற்றும் பார்க்கின்றான். வண்டுகள் தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரிகின்றன. வண்டுகள் பூக்களை வட்டமிட்டு கொண்டிருக்கின்றன. வண்டுகள் மலர்விட்டு மலர்தாவி ஆராய்ந்து தேனெடுக்கும் அழகை கண்டான். அருகில் இருக்கும் காதலியின் கூந்தலில் இருந்து வீசுகின்ற மணத்தினை நுகர்ந்தான். நல்ல மனம். சரி, வண்டிடமே கேட்டுவிடலாம், இதைவிட வாசனை மிகுந்த மலரை நீ பார்த்திருக்கின்றாயா என்று நினைக்கின்றான். இது காதலிக்கு ஒரு பாராட்டாகவும் இருக்கும் என்பது அவனுடைய கணிப்பு. அருகில் இருக்கும் வண்டிடம் பேசுகின்றான். வண்டே, நீ உண்மையாகவே ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லணும். என்னன்னா, நீயும் பல மலர்களை தேடி தேடி தேன் குடிக்கிற. என்னுடைய காதலியின் கூந்தலிலே வீசுகின்ற மணத்தினை போல மனம் வீசுகின்ற மலர்களும் இருக்கின்றதா? நீயே சொல் என்று காதலியின் கூந்தலின் மணத்தை பாராட்டி சொல்கின்றான். நம் பெண்களுக்கு இது போதாதா? காதலனின் அன்பு பாராட்டுரையில் அகம்கிழ்ந்து காதலில் கலந்து விடுகின்றனர். பாடலை பார்ப்போமா? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ, பயிலியது கிழிய நட்பின் மயிலியல் செறியிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவே. எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை? அது இருக்கட்டும், இப்போ பாட்டோட பொருளை பார்க்கலாம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி. கொங்கு அப்படின்னா தேன். தேனினை ஆராய்ந்து உண்ணும் வாழ்க்கையினை பெற்ற அழகிய சிறகினை உடைய வண்டே, காமம் செப்பாது கண்டது மொழிமோ. நம்ம நினைக்கிற காமம் இல்லை. காமம் என்றால் இந்த இடத்துல இன்புறுதல் அல்லது மகிழ்ச்சி அடைதல். இங்கே நான் இன்புற வேண்டும், நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சொல்லாமல், காமம் செப்பாது சொல்லாமல், கண்டது முடியுமோ, நீ உண்மையாகவே கண்டதை சொல்வாயாக. நீ பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். நீ என்ன பார்த்தியோ அதை மட்டும் சொல்லு. ஏன்னா நிறைய பூக்களில் போய் நீ
தேனெடுக்கிற. அந்த பூக்களில் உள்ள வாசனையை நீ எப்படி பார்த்தியோ அப்படியே சொல்லு. பயிலியது கெழிய நட்பின். இப்போது தலைவிக்கு வர்றான். என்றும் என்னோடு தொடர்ச்சியாக பழகிய உரிமை நட்பு கொண்டவள் என்னுடைய காதலி. பயிலியது பயிற்சி அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்வது. இவள் என்னோடு தொடர்ச்சியாக பழகி கொண்டிருக்கின்றவள் என்னுடைய காதலி. இன்னைக்கு நேற்று நான் பார்க்கல, அவள் தொடர்ச்சியாக என்னோடு நட்புரிமை கொண்டவள் என்பதை கோடிட்டு காட்டுகின்றான் அந்த காதலன். அவள் எப்படிப்பட்டவள் என்பதை அழகாக சொல்கின்றான். பயிலியது கெடிய நட்பு அவளுடையது. அது மட்டுமல்ல, அவளுடைய அழகு சாயலை அருமையாக சொல்கின்றான். மயில் இயல், ஏனென்றால் அது மலை நிலம், குறிஞ்சி நிலம், மயில்கள் எல்லாம் உலவிக் கொண்டிருக்கின்றன. இதனால்தான் மலை நிலக் கடவுளான நம் முருகனுக்கு மயிலை வாகனமாக்கினோம். அந்த மயிலின் சாயலை தன்னுடைய காதலியின் சாயலிலே பார்க்கின்றான். மயில் ஒரு உயரமான பார்வை பார்க்கும் பாருங்க. அந்த சாயல் அவனுக்கு அவனுடைய காதலியின் சாயலாக தெரிகின்றது. அடுத்தது பல்வரிசை. அது ரொம்ப நெருக்கமாக வரிசையாக நிரல் பட இருக்கிறதாம். அதனால் செறி எயிற்று அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கே வர்றான். இப்படி அவளின் அழகினை சொல்கின்ற போது நமக்கே ஒரு அழகிய பெண்ணின் சிரித்த முகம் மனக்கண் முன் வந்து போகின்றது. இப்படிப்பட்ட என் காதலியின் கூந்தலிலே வீசுகின்ற மனத்தைப் போல நீ ஆராய்ந்து ஆராய்ந்து ஒவ்வொரு பூவாகச் சென்று தேனெடுக்கின்றாயே, அந்த பூக்களிலே இவள் கூந்தலின் மனத்தினை போன்று மனமுடைய மலர்களும் இருக்கின்றதா என்று கேட்கின்றான். செறியிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவே, நீ அறிகின்ற பூக்களிலே மணமான மலர் ஏதேனும் இருக்கின்றதா? இருக்காது என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற பாராட்டுரை, காதலிக்கான பாராட்டுரை. இளவயது காதலர்கள் சந்தித்து கொள்கின்ற போது இயல்பாக ஏற்படுகின்ற மன உணர்ச்சி தான் இங்கே ஒரு பாடலாக உருப்பெற்றிருக்கின்றது. அவளை அவன் சந்தித்த போது அவளின் முகத்திலே தெரிந்த முறுவலும், அவளை தழுவிய போது உணர்ந்த அவளின் உடலின் மென்மையும், கூந்தலில் நுகர்ந்த மனமும், இயற்கை சூழலிலே தலைவனின் இயல்பான மன உணர்வை காட்டும் இனிய படைப்பாக இங்கே உருப்பெற்றிருக்கின்றது. பாடலை பார்த்திருப்பீங்க. அழகிய குறிஞ்சி நில காட்சிதான் திருவிளையாடற் புராணத்திலே காட்சியாக மாறி இருக்கிறது என்பதை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள். மீண்டும் நாளை மற்றும் ஒரு சங்க பாடலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.